சொல்லு ரேஷோ. பேபி என்ன பண்ற? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பசங்களோட. சொல்லுமா. சரி கீழ இங்க மால்ல ஒரு வாட்ச் பாத்துர்க்கேன். 10000. வாட்ச்லாம் வேண்டாமா, ஏற்கனவே என்கிட்ட தான் நல்ல வாட்ச் இருக்கு. உனக்கு இல்ல, எனக்கு. ஹலோ ஹலோ பேபி இருக்கியா? கண்டிப்பா இந்த மாதிரிலாம் யாராலையுமே தப்பிக்க முடியாது. எப்படி பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க. கேர்ள் ஃப்ரெண்டு 10,000 ரூபாய்க்கு வாட்ச் கேட்டதும் ஒட்டு மொத்தமா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன ஒரு ஆக்டிங், ஆஸ்கார் அவார்டே குடுக்கலாம் போலியே. இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு வீடியோ கால் பண்றாங்க. என்ன பண்றீங்கன்னு கேட்கும் போது இந்த மாதிரி பசங்களோட சாப்பிட்டுட்டு இருக்கேமா அப்படின்றாரு. சரி ஓகே, மால் வந்திருக்கேன், ஒரு வாட்ச் பாத்திருக்கேன், விலை 10,000 ரூபாய் அப்படின்னு சொன்னதும் என்கிட்ட எல்லாம் வாட்ச் இருக்குமா வேணான்றாரு. அட உனக்கு இல்லப்பா, எனக்கு பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அடுத்த செகண்ட் எல்லாரோட ரியாக்ஷனையும் பாருங்க. அட அட ஆஸ்காரே குடுக்கலாம் போலியே. என்ன அழகா நடிக்கிறாங்கப்பா. வீடியோவே பாஸ் ஆன மாதிரி ஒரு செகண்ட் எல்லாருமே ஸ்டன் ஆயிட்டாங்க. அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும், ஏதோ சிக்னல் ப்ராப்ளம் போல, அதனால கால் போக மாட்டேங்குதுன்னு கட் பண்ணிருப்பாங்கல்ல. என்ன அழகா யோசிச்சிருக்காங்க பாருங்க. இது ஃபன்னியா எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான், ஆனா இந்த ஐடியா நல்லா இருக்கேப்பா. தப்பிக்கிறதுக்கு இப்படி வழி கண்டுபிடிச்சாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபரீத் முகமது அப்படின்றவரு ஷேர் பண்ணியிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் தப்பிச்சிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அந்த டெக்னிக்லாம் மென்ஷன் பண்ணுங்க.